Taste the Daily. திருநெல்வேலியில் கஞ்சா விற்பனை குறித்து விசாரணை மேற்கொள்ள சென்ற சார்பு ஆய்வாளரை சிறுவர்கள் அரிவாளுடன் துரத்திய சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை பகுதியில் தனது எழுச்சி பயணத்தின் போது உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. ஒருவர் போய் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துட்டாங்க. அதை விசாரிக்க போன எஸ்ஐயை துரத்திட்டு போகிறாங்க. யார் எஸ்ஐயை துரத்திட்டு 2 பையங்க துரத்திட்டு போய் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்கே இருக்கிற டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறார், கழிப்பறையில் போய் ஒளிஞ்சுக்கிறார். இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியுமா? ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 பேர் துரத்திட்டு போகிறாங்கன்னா ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பது கிடையாது. இவ எப்படி போய் மக்களை பாதுகாப்பாங்க? இவங்க மக்களை பாதுகாக்க இந்த காவல்துறையாக முடியாது. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக நிறைஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை.